எனக்கு ஒரு எக்ஸ்பிரி டேட் இருக்குது, எனக்கு ஒரு டெத் டேட் வரும்ல, நான் எப்படி கடவுளாக முடியும்? நல்ல விஷயங்களை வேணால் போதிக்கலாம். போதிக்கிற எல்லாரும் கடவுள்னாக்க பெரிய பெரிய புத்தகம் எழுதின தத்துவ ஞானிகள் எல்லாரும் கடவுள் ஆளாயிடுவாங்க. அது அப்படி பொருள் எடுத்துக்க முடியாது. தத்துவம் வேறு, போதனைகள் வேறு, சஷ்டங்கம் வேறு, கடவுள் பெயரை வச்சு கேம் விளாட்றது வேறு. இப்போ அவர் வந்து கடவுள் பெயரை வச்சு கேம் விளாட்றாரு. யாரு? ஜக்கி வாசுவன்னு கேட்டீங்க. அதான் சிவராத்திரியான சின்ராஜை கையில் பிடிக்க முடியாது. நாட்டாமையில் சூரியவம்சில் புல்லட் எடுத்துகிட்டு போவார்ல, சின்ராஜை கையில் பிடிக்க முடியாதுன்னு பண்ணிவிடணும்னு சொல்லுவார். கையில் பிடிக்க முடியாது அவர். இப்படியே இப்படியே அந்த ரேம்பில் ஆடுறது, போகிறது வர்றது, அப்படியே சினிமா நடிகையெல்லாம் போய் அப்படியே நெங்கி உருக்கி அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே அப்படியே கண்ணாலே கடவுள் வந்து அப்படியே காட்சி தர்ற அளவுக்கு இவங்க சீன் போடுறாங்க. அது தவறு. ஜக்கி வாசுதேவ் ஒரு வெரி ஆர்டினரி மனுஷன், ரொம்ப ரொம்ப ஆர்டினரி மனுஷன். அவர் ஒரு பெரிய சிவனை வந்து அந்த செட் பண்ணி, சிவனோட ஃபேஸை செட் பண்ணி, அது வேணால் அவரோட முகத்தை வச்சு செட் பண்ணது வேறு சொல்கிறாங்க. சிவலிங்கம் தாம்மா நமக்கு தெரியும், சிவலிங்கம் தான் நம்ம வழிபட்டோம். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் அதுதான் இருக்குது, சிவனோட முகம் கூட இல்லை. அதை நீங்கள் சிவலிங்கத்தோட படிச்சிங்கன்னா அது ஆண் பெண்ங்கிறது தான், வேறு ஒன்றுமே இல்லைங்கிறது. அர்த்தநாரீஸ்வரர்னு ஒரு சிவன் உண்டு, திருச்செங்கோட்டில் இருக்குது அந்த கோயில். நான் போன 3 நாளைக்கு முன்னாடி போயிட்டு தான் வந்தேன். பாதி ஆண் பாதி பெண். ஏன்னா ஒரு ஆணில் ஒரு பெண் இருக்கான், ஒரு பெண்ணில் ஒரு ஆண் இருக்காங்க. திருநங்கை திருநம்பி இருக்காங்கல்ல, ஆண் பெண் இருப்பாளர் மாதிரி இருக்குது. அது பெரிய நம்பிக்கை. பட் இவர் அதை வச்சு பெரிய கேம் விளாட்றாரு. அங்கே உள்ளுக்குள்ள அதை சொல்லித்தரேன் இதை சொல்லித்தரேன்னு உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டு, காட்டில் சிங்கம் இருக்காங்க, புலி இருக்காங்க, கரடி இருக்காங்கங்கிறார். இங்கே அப்படிங்கிற விகுதி வந்து நமக்கு தான்.